ஃபுல்மைட் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட வெற்றிமாறன் மற்றும் சிம்பு இவங்க கூட்டணியில் உருவாக போகிற படத்தினுடைய டைட்டில் அரசன் அப்படின்னும் அந்த படத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் மாதிரியும் தீபாவளி அப்போ அன்று பிறந்தநாளை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பலரும் அந்த வீடியோவை பார்த்து சிம்புவை கொண்டாடிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான சிம்புவை தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். வெற்றிமாறன் சிம்பு ப்ராஜெக்ட்டுக்காக ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த ஒரு வீடியோ கிளிப்பிங் வந்து பயங்கர ஒரு மீல் சாப்பிட்ட ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிம்பு இந்த சென்னை ஸ்லாங்கில் பேசுகிறது, இன்னொரு பக்கம் நெல்சன் அவரை டைரக்ட் பண்ணுற மாதிரியான அந்த ஒரு காட்சிகள், ரத்தம் தெறிக்க முகமெல்லாம் ரத்தத்தோட அருவாளோடு வரக்கூடிய சிம்பு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இந்த அரசன் திரைப்படம் கிரியேட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவர் இந்த இயக்குனர் நெல்சன் இயக்கத்தில் வேட்டை மன்னன் அப்படின்ற படத்தில் நடிச்சுட்டு அந்த படம் பாதிலேயே ட்ராப் ஆனது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த ட்ரெய்லர் பார்க்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. வழக்கமான வெற்றிமாறனுடைய டெம்ப்ளேட்டில் இல்லாமல் கொஞ்சம் நெல்சனுடைய டெம்ப்ளேட்லேயும் கொஞ்சம் வெற்றிமாறனுடைய கலந்த ஒரு கதையாகவும் இருக்குது. பலருக்குமே தெரியும் இது வடசென்னை யூனிவர்ஸில் வரக்கூடிய ஒரு திரைப்படம் தான். வடசென்னையிலேயே இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்தை இதில் பதிவு பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு மிகப்பெரிய விஷயம் வந்து இந்த வீடியோ ரிலீஸ் ஆன உடனே பேசு பொருளானது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலை சிவகுமார் அப்படின்ற ஒருத்தருடைய கேரக்டரை வச்சு தான் சிம்புவோடைய கேரக்டரை வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மயிலை சிவகுமார் அப்படின்ற ஒரு ரவுடி வந்து கொல்லப்பட்டார். ஸோ அவருடைய கேரக்டரை வச்சு தான் இப்போ சிம்புவை வச்சு பண்ணியிருக்காங்க. வெற்றிமாறன் அந்த ஒரு ஸ்கிரிப்டை தான் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு தகவல் காட்டுத்தீயாக பரவிட்டு இருந்தது. இதுக்கு பலரும் விமர்சனங்கள் தெரிவித்தாங்க. திரும்ப வெற்றிமாறன் மாதிரியான இயக்குநர்கள் ரவுடிகளை வச்சு படம் பண்ணுறாங்க, அது ஹீரோ மாதிரி போர்ட்ரேட் பண்ணி காட்டுறது சரியா அப்படின்ட்டு. ஆனால் இது வரைக்கும் படக்குழுவோ வெற்றிமாறன் தரப்போது அது வந்து உறுதிப்படுத்தவே இல்லை. ஜஸ்ட் ஒரு வீடியோ மட்டும் தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் பலருமே டீகோட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து கன்ஃபார்ம் ஆகலை இன்னுமே. பட் ஆனால் இந்த மயிலை சிவகுமார் யார் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே எழுந்திருக்கு. ஸோ மயிலை சிவகுமார் யார் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 1979 செங்கல்பட்டு மாவட்டத்தில், இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூனாம்பேடு அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்தவர் தான் இவர் மயிலை சிவகுமார். அவருடைய உண்மையான பேர் வெறும் சிவகுமார் தான். அவருடைய அப்பா மோகன் ஒரு கூலி தொழிலாளி. ஆரம்பத்திலே அவங்க சின்ன வயசுலேயே சென்னைக்கு வந்துடுறாங்க. ஸோ சென்னையில் அவர் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரவுடிகளோட சேர்ந்து பழகக்கூடிய ஒரு பழக்கம் கிடைக்கிது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு டீமில் சேர்ந்துட்டு இல்லீகலான நிறைய வேலைகளை அவர் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ சென்னையில் முக்கியமான ரவுடி அப்படின்னா அவர் வந்து அயோத்திக்குப்பம் வீரமணி, அவருடைய கண்ட்ரோலில் தான் சென்னையில் ஹார்பர் ஆகட்டும் நிறைய இடங்கள் இருக்குது. இன்னொரு பக்கம் அதிமுக பேச்சாளரான தோட்டம் சேகர், அவரும் இன்னொரு பக்கம் அதிமுகவில் இருக்கக்கூடிய மார்க்கெட் முரளி, இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு கிளாஷ் போயிட்டு இருக்கு. அப்போ இந்த தோட்டம் சேகர், அந்த பார்டர் தோட்டம் சேகர் அப்படின்னு சொல்லுவாங்க அதிமுக பேச்சாளர், அப்போ தோட்டம் சேகரை கொலை பண்ணக்கூடிய ஒரு அசைன்மெண்ட் நடக்குது வீரமணி தலைமையில். அப்போ அவருடைய ரைட் ஹேண்டாக நிறைய பேர் இருக்காங்க. அதில் சிவகுமாருமே முக்கியமான ஆளாக இருக்காரு. அப்போ மயில் சிவகுமார்லாம் இல்லை, டைகர் சிவா அப்படின்னு அவரை சொல்லுவாங்களாமா. ஸோ அவரும் ஒரு முக்கியமான ஆளாக இருக்காங்க. அதுக்கு பிறகு அவருடைய கொலையுமே நடக்குது, தோட்டம் சேகருடைய மரணம் நடக்குது. ஸோ இப்படி நடக்கிறப்ப அவருடைய மனைவி வந்து மலர்கொடி அட்வொகேட்டாக இருக்காங்க. அவருக்கு ஒரு பையனும் இருந்திருக்காரு, அழகுராஜன்ட்டு, சின்ன குழந்தை அப்போ அவர். ஆனால் அப்போவே அவங்க சபதம் எடுத்துக்கிறாங்க, யார், மலர்கொடி மற்றும் அவருடைய மகன் அழகுராஜா வச்சு. அதாவது அப்பா சாவுக்கு, அதாவது தோட்டம் சேகர் மரணத்துக்கு காரணமானவங்க யாரோ அவங்க எல்லாருமே நீ பெரிய ஆளாகி பழி வாங்கணும், நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி பழி வாங்கணும் அப்படின்னு இந்த அழகுராஜா வந்து முடிவு எடுத்துடுறாங்க. ஸோ வளர அதுவுமே நடந்துகிட்ருக்கு. காலப்போக்கில் இந்த அயோத்திக்குப்பம் வீரமணி போலீஸ் என்கவுண்டரில் மரணம் அடைகிறாரு. அயோத்திக்குப்பம் வீரமணியோட மரணத்துக்கு பிறகு அடுத்து யார் டாப்பு, யார் முக்கியமான ஆள் அப்படின்ற ஒரு போட்டி வருது. இன்னொரு பக்கம் சிவா வந்து, அதாவது டைகர் சிவா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காரு, மயிலை சிவான்ட்டு. அப்போ இருக்கக்கூடிய சின்ன பசங்க, ஏன்னா ரொம்ப சின்ன வயசு, 20-21 வயசு தான் இருக்கும். எல்லா சின்ன பசங்க எல்லாருமே தன்னுடைய கண்ட்ரோலை வச்சிருக்காரு. ஏரியாவில் ஒரு திருவிழா அப்படின்னா டக்குன்னு அங்கே போய் டான்ஸ் ஆடுறது, எல்லாருக்கும் உதவி பண்ணுறது அப்படின்ட்டு ஏரியாவில் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி ஜாலியாக எல்லா இடத்துலையும் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் பெரிய மகேஷ் அப்படின்றவர், மயிலாப்பூர் பெரிய மகேஷ் அப்படின்றவர் ஒருத்தருமே இருக்கார். அவருக்கு இவரை பார்த்து கொஞ்சம் இதாகுது, எப்படி ஒரு கத்தியில் 2 உரம் இருக்கலாமா, நாம தான் முக்கியமான ஆள் அப்படின்ட்டு இவர் மேலே கொஞ்சம் பொறாமை ஏற்படுது. இவருடைய மச்சாவான பில்லா சுரேஷ் மற்றும் விஜி, இவங்க 2 பேரை வச்சு இவர் தீர்த்து கட்டணும் அப்படின்லாம் ஒரு பிளான்லாம் பண்ணுறாங்க. இவருடைய முகத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 25க்கும் அதிகமான வெட்டுக்கள்லாம் வாங்கி மயிலாப்பூர் சிவகுமார் வந்து சரிஞ்சு கிடக்காரு. ஆனால் அப்போ அவங்க தப்பு கணக்கு போட்டாங்க, யார், மகேஷ் குரூப் வந்து தப்பு கணக்கு போட்டாங்க. இவர் வந்து திரும்ப உயிரோட வந்துட்டார். உடம்புல இவ்வளோ காயங்கள் வாங்கி வெட்டுக்கள் வாங்கி அவர் சாகலை, சிவகுமார் திரும்பவும் உயிரோட வந்துட்டார். திரும்ப வந்தவர் தான் ரிவெஞ்ச் எடுக்கிறார். இவருடைய ஆட்களை வச்சு அவருடைய மச்சானான பில்லா சுரேஷ் மற்றும் விஜி, இவங்க 2 பேரையும் ஒரே நாளில் வந்து கொலை பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு பெரிய மகேஷ்க்கு இவர் ஸ்கெட்ச் போடுறாரு. தன்னுடைய ஆட்களை வச்சு கரெக்டாக இந்த இடத்துக்கு அவர் கூட்டிகிட்டு வா, இங்கே ஒரு பொண்ணு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ரூமில் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயிரு, மற்றதான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி பெரிய மகேஷ் வராரு, அந்த இடத்துல இவரை கொலை பண்ணுறாங்க. இப்படி தான் நாளுக்கு நாள் அவர் மிகப்பெரிய இதாக வர்றாரு. 30க்கும் அதிகமான கேஸ் அவர் மேலே இருந்தது, கொலை அப்படின்னு பல வழக்குகள் அவர் மேலே இருந்தது. அவர் 2018
சூர்யா அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிட்டே இருக்கார். அவர் மீது ஏற்பட்ட கேஸுகள் இருந்தது, போலீஸ்லாம் பிடிக்க போகிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து அவருடைய திருமணத்துக்கே நிறைய காவல்துறை அதிகாரிகள் போய் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற தகவல்லாம் கூட வெளியாச்சு. இப்படி இருக்கும்போது அவர் ஒரு கேஸில் வந்து அரெஸ்ட் பண்ண போகிற சூழ்நிலை உத்திரமேரூர் அப்படின்ற இடத்துல தன்னுடைய சொந்தக்காரர் வீட்டில் வந்து பதுங்கி இருந்தார். அதுக்கு பிறகு 2021ஆம் ஆண்டு அவர் அப்பப்போ ஜாமீனில் வெளியே வருவார் இல்லையா, அப்படி ஜாமீனில் வெளியே வந்துட்டு இருக்கும்போது அசோக் நகரில் வந்து ஒருத்தட்ட வந்து பணம் கொடுத்துருக்காரு. ஒரு ரியல் எஸ்டேட்காரர்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து வச்சுருந்துருக்காரு. அந்த பணத்தை போய் வாங்கலாம் அப்படின்றதுக்காக தன்னுடைய ஆட்களோட பைக்கில் போய் அங்கே வாங்க போயிருந்திருக்காரு. அப்போ அழகுராஜாவுடைய கேங், அதாவது தோட்டம் சேகருடைய மகனான அழகுராஜா, தோட்டம் சேகரை கொல்லும்போது அவர் ரொம்பவும் குழந்தையாக இருந்தவர். அவர் இப்போ வளர்ந்து வந்து இப்போ அந்த அசோக் நகரில் அவர் பணம் வாங்க போன இடத்துல அவரை வெட்டி சாச்சு கொண்டுட்டு அடுத்த நாளே கள்ளக்குறிச்சி ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகிறாங்க. இப்படி தான் அவருடைய மரணம் நிகழ்ந்தது. பல கேஸ் அவர் மேலே இருக்குது. ஸோ இப்போ வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடிக்கக்கூடிய இந்த அரசன் திரைப்படத்தில் இவருடைய கதையை வச்சு தான் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி காட்டுத்தீயாக பரவிட்டு இருக்கு. பட் அது உண்மையா என்ன அப்படிங்கிறது தெரியல. பட் மயிலை சிவகுமாருடைய கதை அப்படிங்கிறது இதுதான். ஏற்கனவே வெற்றிமாறன் பொல்லாதவன் திரைப்படத்தில் வரக்கூடிய கிஷோர் கதாபாத்திரம் செல்வம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருந்திருப்பார். அந்த செல்வம் கதாபாத்திரமே கிட்டத்தட்ட அப்போ சென்னையில் மிகப்பெரிய ஆளாக இருந்தக்கூடிய மாலைக்கண் செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய கண்ட்ரோலில் தான் ஹார்பர் எல்லாமே இருந்தது. ஸோ அவர் மாலைக்கண் செல்வம் கூட கூப்பிட்றதுக்கு பலரும் பயப்படுவாங்க. செல்வம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அவருடைய கேரக்டரை வச்சு தான் பொல்லாதவன் படத்தில் கிஷோருடைய கதாபாத்திரம் செல்வம் அப்படின்னு வச்சு அந்த ஒரு கேரக்டரை எழுதியிருப்பார். ஸோ இந்த ப்ரோமோ பார்த்த பலருமே ஓகே மேபி இருக்கலாம், மயிலை சிவகுமாருடைய கதையை இன்ஸ்பயரை வச்சு கூட இவர் இந்த அரசன் படத்தை வந்து இது பண்ணலாம் அப்படின்னு தகவல் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ இந்த செய்தி கேள்விப்படுற நீங்கள், அது மட்டும் இல்லாமல் அரசனில் நீங்களும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, சிம்புடைய வீடியோ. ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.